வணக்கம் நண்பர்களே. விவிலியத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்துதல், அதாவது புக் ஆஃப் ரெவலேஷன், எப்போதுமே மர்மங்கள் நிறைந்தது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் இன்னைக்கும் பல விவாதங்களை உண்டாக்குது. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இந்த 7 எக்காளங்கள். பரலோகத்துல 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போது 7 தூதர்கள் கையில் 7 எக்காளங்கள் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு எக்காளம் ஊதப்படும் போதும் இந்த பூமியில மிகப்பெரிய மாற்றங்களும் பேரழிவுகளும் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன, அது ஏன் நடக்குது, இதோ முழு விவரம். எக்காளம் 1. முதல் தூதன் எக்காளம் ஊதினான். அப்போ இரத்தத்தோட கலந்த கல்மழையும் நெருப்பும் பூமி மேல விழுது. இதனால பூமியில இருக்கிற மரங்கள்ல 1/3 பங்கு எரிஞ்சு போகுது. பசுமையான புற்கள் எல்லாமே சாம்பலாகுது. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை குறிக்குது. எக்காளம் 2. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதும்போது நெருப்பு எரியிற ஒரு பெரிய மலை போன்ற ஒரு பொருள் கடல்ல விழுது. இதனால கடல் தண்ணியில 1/3 பங்கு ரத்தமா மாறுது. கடல்ல இருக்கிற உயிரினங்கள் அழியுது, கப்பல்களும் நாசமாகுது. எக்காளம் 3. மூணாவது எக்காளம் சத்தம் கேட்கும்போது வானத்துல இருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் விழுது. அதுக்கு பேரு எட்டியோன் வர்ம்வுட். இது ஆறுகள் மேலையும் நீர்நிலைகள் மேலையும் விழுது. இதனால தண்ணி கசப்பா மாறி அதை குடிக்கிற மனுஷங்க இறந்து போறாங்க. நான்காவது எக்காளம் ஊதப்படும் போது வானத்துல இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்ல 1/3 பங்கு இருட்டாயிடுது. இதனால பகல் நேரமும் இரவு நேரமும் வெளிச்சம் இல்லாம இருளா மாறுது. 5ஆம் எக்காளம் முதல் ஆபத்து. இப்போ வர்ற அடுத்த 3 எக்காளங்களும் ரொம்ப பயங்கரமானவை. இதனாலதான் இதை ஐயோ 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 அப்படின்னு வேதம் சொல்லுது. 5வது தூதன் எக்காளம் ஊதும்போது பாதாளத்தின் வாசல் திறக்கப்படுது. அங்கிருந்து வர்ற புகை சூரியனையே மறைக்குது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிழிகள் போன்ற ஒரு விசித்திரமான உருவங்கள் வெளியே வருது. ஆனா இவை செடிகளையோ மரங்களையோ அழிக்காது. நெத்தியில தேவனுடைய முத்திரை இல்லாத மனுஷங்களை மட்டும் 5 மாசம் வரைக்கும் கொடுமையா வேதனைப்படுத்தும். மனுஷங்க சாகணும்னு நினைச்சாலும் சாவு அவங்கள விட்டு ஓடி போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் எக்காளம் 2ஆம் ஆபத்து. 6வது எக்காளம் சத்தம் கேட்டவுடனே ஐப்ராத்து நதிக்கரையில கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்கள் விடுவிக்கப்படுறாங்க. இவங்க பூமியில இருக்கிற மனுஷங்கள்ல 1/3 பங்கை கொள்றதுக்காக தயார் பண்ணப்பட்டவங்க. இவங்களோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ராணுவமே சுமார் 20 கோடி வீரர்கள் வருது. அவங்க வாயிலிருந்து வர்ற நெருப்பு, புகை மற்றும் கந்தகத்தால மனுஷங்க அழியிறாங்க. இவ்வளவு பெரிய அழிவு நடந்தும் உயிரோடு இருக்கிற மனுஷங்க தங்களோட தப்பான வழிகளை விட்டு மனம் மாறாம இருக்கிறது தான் இங்க பெரிய சோகம். 7ஆம் எக்காளம் இறுதி வெற்றி. கடைசியான 7வது எக்காளம். இது ஊதப்படும் போது மேல சொன்ன அழிவுகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு பரலோகத்துல கேக்குது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அப்படிங்கிற அந்த சத்தம் கேக்குது. இது நியாய தீர்ப்பின் காலம். தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு பலன் கொடுக்கிற இந்த பூமியை புதுப்பிக்கிற நேரத்தை குறிக்குது. பழைய உலகம் முடிவுக்கு வந்து ஒரு புதிய நீதியுள்ள அரசாங்கம் ஆரம்பமாகிறத இது காட்டுது. முடிவுரை. நண்பர்களே, இந்த 7 எக்காளங்கள் வெறும் பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படல. மனுஷங்க மனம் மாறி சரியான பாதைக்கு வரணுங்கிற ஒரு எச்சரிக்கையா தான் இதை பார்க்கணும். விவிலியம் சொல்ற இந்த தீர்க்க தரிசனங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.